இந்த தோசை மாவை யார் கண்டுபிடிச்சான்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோடி நன்றிகள் சொல்லிடலாம். ஏன் அப்டின்னா, ஒரு தடவ இந்த தோசை மாவு அரைச்சு வச்சா, ஒரு 2, 3 நாளைக்காவது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஒருவேளை இத கண்டுபிடிக்காம இருந்தா, என்னதான் டெய்லி பண்றதுன்னு சொல்லி பயங்கர குழப்பமா இருந்திருக்கும்ல. இப்போ வெயில் காலம்ன்றதுனால மாவு அரைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில புளிச்சதுக்கப்புறம் வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் எடுக்கும்போது கொஞ்சமா எடுத்து கரைச்சிட்டு, இன்னைக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து கரைச்சிட்டு, மீதி மாவு வந்து உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுறது. ஏன்னா, கொஞ்ச நேரம் வெளியில இருந்தா கூட பயங்கரமா புளிச்சு வந்துடுது. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கனால. அதுவும் நம்ம வீட்ல இருக்க ஆளுங்களுக்கு பொங்கல் பிடிக்காது, ரவா உப்புமா பிடிக்காது, சேமியா உப்புமா பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. இந்த தோசை மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமையெல்லாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சொல்லப்போனா எனக்கே சின்ன வயசுல இந்த பொங்கல், உப்புமா, சேமியா இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. நானும் சாப்பிட மாட்டேன். ஆனா இப்போ வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சாப்பாடு செய்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுது. செய்யறத விட என்ன செய்றதுன்னு யோசிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால எது குடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு கீமா மாதிரி அதிலே பச்சை பட்டாணிலாம் போட்டிருந்தேன். அது கூடவே தோசை தான். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. இதோட ரெசிபி நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணீங்களா? இல்ல இதே மாரி தோசை, இட்லி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.